வாயினில் வந்ததும் தமிழே, எங்கள் வாசலில் நின்றதும் தமிழே. நோய் கொண்டு போகிலும் தமிழே, நாங்கள் நீராகி எரிகின்ற போதிலும் தமிழே என்று என் தாய் தமிழுக்கு சிரம் தாழ்த்தி, என்னை ஈன்ற பெற்றோர்களையும் எனக்கு கல்வி கற்பித்த குருமார்களையும் மனத்திலே இருத்தி, இன்றைய விவாத மேடையிலே பேசுவதற்காக வந்திருக்கின்ற பட்டி மண்டபத்தினுடைய பாங்கறிந்து வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களே, உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் பறந்து வாழுகின்ற தமிழ் பெருங்குடி மக்களே, தாயகத்து செய்திகளை உலகத்தின் மூலை முடுக்குகளில் வாழுகின்ற மக்களுக்கு வினாடிக்கு வினாடி அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய டான் தொலைக்காட்சி குழுமத்தினரே, உங்கள் அனைவரையும் மனம் மொழி மெய்களினால் வாழ்த்தி வணங்கி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் பேச வேண்டிய ஒரு தலையங்கத்தை எடுத்து இரு அணிகளாக பெண்கள் பேச வந்திருக்கிறார்கள். அது இந்த விவாதத்திலே ஒரு சிறப்பு தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறது. பெரும்பாலும் பெண்களுடன் ஆண்களும் கலந்து ஒரு கலப்பு அணியாக களம் காணுகின்ற இந்த விவாத மேடை இன்றைய தினம் பெண்கள் அணியை கொண்டு இந்த விவாதம் விரிவடைய இருக்கிறது. இன்றைய மக்கள் வாழ்வது இதம் தரும் வாழ்க்கையா அல்லது இயந்திர வாழ்க்கையா என்பது இன்றைய விவாதத்தினுடைய பேசுபொருள். ஒரு காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, அதற்கு பின்னாலே மாறுபட்ட காலங்களிலே ஒரு வாழ்ந்த வாழ்க்கை, இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்று வாழ்வியல் தடங்கள் பல வகைகளிலே பரிணமித்து தடம் மாறி வந்து கொண்டிருக்கின்றது. யாரை கேட்டாலும் நேரமில்லை நேரமில்லை என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலம். நான் நீங்கள் பேசுவது சம்பந்தமாக சொல்லவில்லை, பொதுவாக சொல்லுகிறேன். அதைவிட தங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்கும் வளர்ச்சிக்குமாக தங்களும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை என்று பலவிதமான ஒரு வாழ்வாதார நிலைகளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொருளாதார பிரச்சனைகள், வாழ்வியல் பிரச்சனைகள், கல்வியிலே இன்றைக்கு எங்களுடைய மாவட்டம் இருக்கக்கூடிய பிரச்சனை என்று பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாலும் வாழ்வினுடைய வசந்தங்களையும் இன்பங்களையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு எங்கள் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட போரியல் வாழ்வெல்லாம் முறிந்து ஒரு அமைதியான சூழ்நிலையிலே வாழ்க்கையில் தடம் பதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளை, நவீன தொழில்நுட்பம் உலகத்தை தன்னுடைய கையிலே இன்றைக்கு வைத்திருக்கிறது. ஒரு காலத்திலே கடிதத்தை எழுதி வெளிநாடுகளுக்கு அனுப்பி 7 மாதங்களுக்கு பின்னாலே அது கை சேர்ந்து அங்கிருந்து வருகின்ற பதில் மீண்டும் ஒரு 7-8 மாதங்கள் எடுத்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் செல்லும் ஒரு கடிதம் சென்று அதற்கு பதில் வர, அதற்கு முன்னர் இருந்த மன்னர் காலத்திலே கடிதங்களை ஓலையில் எழுதி சுருட்டி மூங்கில்களிலே வைத்து அனுப்பினார்கள். அதனாலே அதற்கு ஒரு பெயர் இருந்தது, முடங்கல். கடிதத்திற்கு கொடுக்கின்ற மரியாதையை முகத்திற்கு கொடுத்தபடியினாலே திருமுகம் என்றொரு பெயரும் கடிதத்திற்கு இருக்கிறது. அப்படி ஆரம்பித்த எங்கள் வாழ்க்கை முறை ஓலை நறுக்குகளில் எழுதி பின்னாலே காகிதத்தில் எழுதி இன்றைக்கு வினாடிக்குள்ளே செய்திகளை அனுப்பக்கூடிய வகையிலே எங்களுடைய வாழ்வியலை தொழில்நுட்பம் கொண்டு வந்திருக்கின்றது. வாழ்விலே பல மாற்றங்களை இன்றைக்கு நவீன தொழில்நுட்பம் புகுத்தி இருக்கின்றது. அது எந்த துறை என்று பாகுபாடு காட்டவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம், எல்லோரும் இருக்கிறோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. 1 வயது குழந்தைக்கு சாப்பாடு சீத்த வேண்டும் என்றால் கூட கைத்தொலைபேசியை கொடுத்து குட்டி சுட்டியை போட்டு காட்டு விட்டு சீத்துகின்ற காலத்தில் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். 1 வயது குழந்தை முதல் 80 வயது கடந்த பாட்டி கூட தொலைபேசி இடுப்பிலே சரி இருக்கின்ற காலம் இன்றைக்கு இருக்கிறது. எல்லோரும் ஏற்றுக்கொள்வீர்கள். இப்படியான இந்த காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம், வாழ்க்கை முறை இதம் தரும் வாழ்க்கையை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோமா அல்லது ஒரு மிஷினரி லைஃப், இயந்திரத்தனமான வாழ்க்கைக்குள்ளே வாழ்கிறோமா என்பது பேசுபொருள். முதலாவதாக, இன்றைய மக்கள் வாழ்வது
இதம் தரும் வாழ்க்கையான் என்கின்ற அணிக்கு தலைமையேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைத்துறையின் 1ஆம் ஆண்டு மாணவி செல்வி லட்சியா மகாதேவன் அவர்கள் இந்த 6 பேரும் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த தலைவருக்குரிய தலைமையேற்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வருமாறு செல்வி லட்சியா மகாதேவன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய உயிருக்கும் உடலுக்கும் மேலான தமிழுக்கு தலைவணங்கி மாமேதையாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் நான் தொலைக்காட்சியின் அன்பு நேய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய அழகான தலைப்போடு வந்திருக்கின்றேன். இன்றைய கால மக்கள் வாழ்வது இதம் தரும் வாழ்க்கை என்ற தலைப்பிலே, ஆம், இன்றைய கால மக்கள் அல்ல, இன்றைய கால மக்களாக இருந்தாலும் இதம் தரும் வாழ்க்கையை தான் வாழ்கிறார்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு தானே, அதனால் அவர்கள் அதை இதம் தரும் வாழ்க்கையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது காலையில் எழுந்தது முதல் தூங்கும் வரையிலும் துயில் கொள்ளும் வரையிலும் அந்த வாழ்க்கை இதம் தரும் வாழ்க்கையாக மட்டுமே இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை சலிப்படைந்து விடும் அல்லவா? காலை அலாரம் மாதிரி எங்களுடைய அம்மா எங்களை எழுப்புவர் அல்லது சேவல் கூவி எழுப்புவோம். அதில் ஒரு இதம் தரும் வாழ்க்கை தொடங்குகின்றது. அதில் தொடங்கிய வாழ்க்கை அதன் பின்னர் ஒவ்வொரு தருணத்திலும் இதமாக தொடங்கி துயில் கொள்ளும் வரைக்கும் இருக்கின்றது. குடும்பத்தோடு இணைந்த சாப்பாடு, அதில் எவ்வளவு ஒரு இதம் தரும் வாழ்க்கை காணப்படுகின்றது. குடும்பத்தவர்களோடு அப்படியே சந்தோஷமாக பயணித்து இதமாக அந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. அது மட்டுமா, நண்பர்களோடு அப்படியே கதைத்து தேநீர் கடைகளில் தேநீர் குடித்து வாழ்வது என்பது இதம் தரும் வாழ்க்கையிலேயே அளவினால் சொல்ல முடியாத ஒரு இதம் தரும் வாழ்க்கையாக காணப்படுகின்றது. அதாவது பெரும்பான்மை இந்த நாசாவில் நடக்கின்ற விடயங்களை விட இவர்கள், அதாவது இந்த நண்பர்கள் என்று சொன்னால் சிறியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்ல, அவர்கள் எந்த வயதிலும் இருக்கலாம். அந்த வயதில் இருப்பவர்கள் நண்பர்களாக சேர்ந்து நாசா விஞ்ஞானியால் கண்டுபிடிக்க முடியாத விடயங்களை கூட அவர்கள் கதைத்து அளவலாவிக் கொள்வார்கள். அதுதான் இதம் தரும் வாழ்க்கை. சில வேளைகளில் எதிர்த்தரப்பு வாதிகளினே வாயால் வட சுட வருவார்கள். இயந்திர வாழ்க்கை தான் இன்றைய கால மக்கள் வாழ்கின்றார்கள் என்று. இயந்திர வாழ்க்கையை மனிதர்கள் வாழ்கின்றார்கள் என்றால் எங்களுடைய நாடு, எல்லா நாட்டிலும் இந்த சுற்றுலாத்துறை எதற்கு? அதாவது மனிதர்கள் வேலை செய்து களைப்பாக இருக்கின்ற இந்த காலத்துல சுற்றுலா பயணத்திற்காக, அதாவது ஒவ்வொரு நாடுகளுக்கும் தங்களுடைய நாடுகளிலே அதிகமாக பொழுதுபோக்க கழிக்கக்கூடிய இடங்களுக்கு பயணிக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய இதம் தரும் வாழ்க்கையின் ஒரு செவ்வனாக சொல்ல என கூறலாம். அது மட்டுமா, எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் இதம் தரும் வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக காணப்படுகின்ற நாடு. அதாவது சுற்றுலாத்துறையிலும் சரி, எல்லாத்திலையும் சரி அதிகமான மக்கள் தொகை வந்து வருகின்ற நாடாக காணப்படுகின்றது. சில நேரங்களில் எதிர்காலங்களில் இதம் தரும் வாழ்க்கைக்கு நீங்கள் செல்ல வேண்டிய நாடு இலங்கை என கூறினால் கூட மிகையாகாது. அது மட்டுமா, நடுவர் அவர்களே, எங்களுடைய நாட்டிலும் சரி, பெரும்பான்மையான நாடுகளிலும் சரி, குறிப்பாக கிராமப்புறம் தான் அதிகமாக காணப்படுகின்றது நகரப்புறத்தை விட. இலங்கை நாட்டில் கூட 65% மக்கள் கிராமத்தில் தான் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கிராமிய மக்கள் இயந்திர வாழ்க்கையில் வாழ்கின்றார்கள் என்றால் என்னால் மிகையாகத்தான் கருத முடியும். ஏனென்று சொன்னால் கிராமிய மக்கள் காலை எழுந்தது முதல் இரவு வரை அவர்கள் இதமாக தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த இயந்திர வாழ்க்கைக்குள் மனிதன் செல்கின்றான் என்றால் கட்டாயம் அவன் ஒரு சிந்திக்க முடியாத கருவியாகத்தான் காண முடியும். ஏனென்று சொன்னால் இயந்திர வாழ்க்கை ஏன் திருமணம் எண்ணத்திற்கு, அதே மாதிரி குழந்தை எண்ணத்திற்கு. அதாவது நாங்கள் இப்பொழுது இந்த ரோபோக்கள் வந்து விட்டார்கள், அவர்களோட வாழ்ந்து கழித்து விடலாம். இயந்திர வாழ்க்கைக்குள் சென்றால் இதமான வாழ்க்கை வேணும் என்பதால் தான் நாங்கள் பிறந்தது முதல் இறப்பு வரை எங்களுக்கான கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், நாங்கள் பிறந்தது முதல் எங்களுக்கான பாடல்களாக இருக்கட்டும், பிறந்தது முதல் ஒப்பாரி பாடல் வரை இறப்பு வரை அந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும், எல்லாம் திருமணத்திற்காக நல்ல பெண்களை பார்த்து திருமணம் செய்து வைப்பதில் இருந்து எல்லாம் எங்களுடைய வாழ்க்கை இதமாக அமைய வேண்டும் என்றுதான் நடைபெறுகின்றது. அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். செல்வி லட்சியாவும் சிறிய கேள்வி, இன்றைக்கு குழந்தைகளுக்கு தூளி கட்டி தாலாட்டு பாடுகின்ற நிலை இங்க இருக்கிறதுன்னு கூறுகிறீர்களா? அதாவது அதை நான் அப்படி கூற முடியாது. ஆனாலும்
இயந்திர வாழ்க்கையில நாங்கள் இருந்தோம் என்று சொன்னா அந்த வாழ்க்கை எங்களுடைய வாழ்விலேயே எல்லாத்தையும் அழித்து விடும். அதாவது இன்றைய காலம் நடுவர்கள் நீங்கள் சற்று யோசியுங்கள். இன்றைய காலத்துல நவீனமயமாக்கப்பட்டு விட்டது. அதற்காக நாங்கள் அதற்கேற்ற மாதிரி வாழத்தான் வேண்டும். அதனால சின்ன பிள்ளைகளுக்கு அந்த தூளி கட்டி தாலாட்டு பாடுற வரலாறு இல்லாமல் போய்கொண்டுதான் இருக்கிறது. அதற்காக அந்த பெற்றோர்கள் அவர்களை அப்படியே இயந்திர வாழ்க்கைக்குள் தள்ளிவிடவில்லை. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கான எல்லா நுட்பங்களையும் சொல்லிக் கொடுத்து அவர்களால் முடிந்த அளவு வளர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த இதமான வாழ்க்கைக்குள் அவர்கள் பயணிக்க வேண்டும் என்பதற்காக. அது மட்டுமா, இந்த கிராமப்புறங்களை எடுத்துக்கொண்டால் அந்த விவசாயிகள், எங்களுடைய நாட்டிலேயே விவசாயத்தால் தான் அதிகளவான பணம் எங்களுக்கு வந்து கொண்டிருந்தது முன்னைய காலத்தில் இருந்து. இந்த விவசாயிகளை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் என்ன பிரச்சனை என்றாலும் சரி, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலேயே இதமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் அதிகளவான பாடல்களாக இருக்கட்டும் ஒற்றுமையாக இருந்து அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்கின்றார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்களுடைய வாழ்க்கை இதமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் நம்புகிறார்கள். இதே இயந்திர வாழ்க்கையில் தான் இந்த சூழல் போய்கொண்டிருக்கின்றது என்பது உண்மையாகவே அதுவும் ஒன்றாகத்தான் காணப்படுகிறது. ஆனாலும் இன்றைய கால மக்கள் இயந்திர வாழ்க்கைக்குள் பயணிக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை அல்ல. இதமான வாழ்க்கையின் மூலம் இயந்திர வாழ்க்கையை கழிக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்ததாக இறுதியாக நான் ஒன்றை கூறி முடிக்கவுள்ளேன். இதம் தரும் வாழ்க்கை என்றால் அது பேங்க் அக்கவுண்ட் மற்றும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இல்ல, அது நம்ம மனசுல சந்தோஷமா இருக்கிற இடத்துலதான் இந்த இதம் தரும் வாழ்க்கை இருக்கு. மனசு சுத்தமாக இருந்தா நாங்க எப்பவுமே இதம் தரும் வாழ்க்கையை வாழ முடியும் என கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வி லட்சியா மகாதேவன் அவர்கள் இன்றைக்கு இறந்த வீடுகளிலே வைக்கின்ற ஒப்பாரி முதல் எங்களுடைய பழைய மரபுகளோடு நாங்கள் மகிழ்ச்சியாக ஒரு இனிமையான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் விடுவது மட்டும் ஒரு இதமான வாழ்க்கை அல்ல. அதற்கு அங்காலே பேங்குகளிலே கொண்டு போய் பணத்தை நிறைய போட்டு வைத்து விட்டு வாழ்வது இதமான வாழ்க்கை அல்ல. குடும்பமாக கூடி குழாவி மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் எங்களுடைய இதமான வாழ்க்கை. இன்றைக்கும் இலங்கையினுடைய 65% கிராமப்புறங்கள் இருக்கின்றன. அங்கே இருக்கின்ற விவசாயிகளுடைய ஒற்றுமையும் அவருடைய வாழ்க்கை முறையும் இன்றைக்கு மகிழ்ச்சியைத்தான் தருகிறது என்று தனது அணியை ஒரு பக்கமாக இழுத்து கொண்டு போயிருக்கிறார். ஒரு விவாதத்திலே முதலாவதாக வருகின்றவர் நடுவரையும் எதிர்த்தரப்பையும் ஒரு கலக்கு தன்னுடைய வாதத்தை முன்வைக்க வேண்டும். அந்த பணியை செவ்வனே செய்திருக்கிறார் லட்சியா. இப்பொழுது லட்சியாவுக்கு பதில் சொல்ல வேண்டும். இன்றைய மக்கள் வாழ்வது இதம் தரும் வாழ்க்கை அல்ல, இயந்திர வாழ்க்கையே என்ற அணிக்கு தலைமையேற்று செல்வி ஜமீனா கிருஷ்ணசாமி அவர்கள் அரசறிவியல் துறை முதுகலை மாணவி அந்த அணிக்கு தலைமையேற்று வருகிறார். அவர்களை வந்து தமது கருத்துக்களை முன்வைக்குமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். சபைக்கண் வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே, என் சக மற்றும் எதிர்த்தரப்பு பேச்சாளர் பெருமக்களே மற்றும் டான் தமிழ் நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்நேர இனிமையான வணக்கங்கள். மிகவும் ஒரு காத்திரமான தலைப்பின் கீழ் நாங்கள் சங்கமித்துள்ளோம். அதாவது, இன்றைய மக்கள் வாழ்வது இதம் தரும் வாழ்க்கையா இல்லை இயந்திர வாழ்க்கையா? நிதர்சனமான உண்மை யாதெனில் நடுவர் அவர்களே, இன்றைய மக்கள் வாழ்வது இயந்திரமயமான வாழ்க்கையாகவே காணப்படுகின்றது. அதாவது 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் இளைகுலைகளை தழுவி வாழ்ந்த மனிதனானவன் என்றைக்கு ஆடை என்ற உலகத்திற்குள் நுழைந்தானோ அன்றைய காலப்பகுதியிலேயே மனிதன் இயந்திர வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டான். தெரிந்தோ தெரியாமலோ விரும்பாமலோ மனிதனானவன் இயந்திர வாழ்க்கைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளான். அதாவது, வாழ்றதுக்காக வேலைக்கு போக வேண்டும் என்ற நிலை தாண்டி இன்றைய காலப்பகுதியில் வேலைக்கு செல்ல வேண்டியதற்காக வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டுள்ளோம். அதாவது, நாகரிகத்தினால் நலிந்த மனிதனானவன் இன்று நாகரிக மோகத்தால் ஆட்கொள்ளப்பட்டு இயந்திரமயமான வாழ்க்கைக்கு
தள்ளப்பட்டுள்ளான். அதாவது மனிதனானவன் நாகரிக வளர்ச்சியோடு பிணைந்து எதற்காக வாழ்கின்றோம் என்ற சூழ்நிலைக்கு தாண்டி இயந்திரமயமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அதாவது இன்றைய காலப்பகுதியில் உலகமானது ஒரு கைக்குள் சுருங்கிவிட்டது. அதாவது குடும்பங்களுக்கு இடையில் பல்வேறுபட்ட சிக்கல்கள், பல்வேறுபட்ட விரிசல்கள் ஏற்பட்டுள்ளது. இது யாதெனில் அதிகமான இயந்திர பாவனைகள் மற்றும் மனித உலகமானது நாகரிகத்தை தேடிய வளர்ச்சி பாதையில் செல்வதன் காரணமாகும். அதாவது இன்றைய காலப்பகுதிகளில் தொழில்நுட்ப நம்பிக்கை உணர்வு அதிகரித்து குடும்பங்கள் சிதைவடக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. நாகரிக வளர்ச்சி ஏற்பட்ட காலம் தொடங்கி, அதாவது பூகோளமயமாதல் மற்றும் நவீனமயமாதல் என்ற கருத்துக்களின் ஆரம்பம் தொடங்கி இன்று வரை உலகமானது இயந்திரமயமான வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதை தொடர்ந்து அதிகமான பிரச்சனைக்குள் மனித வாழ்க்கையானது தள்ளப்பட்டுள்ளது. மன அழுத்தங்கள் தொடங்கி சுய வாழ்க்கை வாழ முடியாத நிலை தொடங்கி தற்கொலை உணர்வுகளை தூண்டக்கூடிய அளவுக்கு இன்றைய இயந்திரமயமான வாழ்க்கையானது தள்ளப்பட்டுள்ளது என்றால் அது மிகையாகாது. அதாவது அதிகப்படியான வேலை சுமைகள் ஏற்பட்டுள்ளது. மனித வாழ்க்கையில் அவன் காலை தொடங்கி பின்னேரம் வரையிலான ஒரு நாள் பட்ட விடயங்கள் அனைத்தும் வேலை உலகிற்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளான். இக்கால பகுதியில் மனித உடலானது அதிகமான அசௌகரியங்களை ஏற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இதே நேரம் அவன் அதிகப்படியான மன அழுத்தத்திற்கு தள்ளப்படுகின்றான். அவனால் இதமான வாழ்க்கையை வாழ முடியாத சூழ்நிலை இங்கு காணப்படுகின்றது. நடுவர் அவர்களே, மனிதனானவன் இயந்திர உலகில் தள்ளப்பட்டுள்ளான். அவனால் எங்கனம் இதமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை. முதுமை எனும் முதுகிலேறி இளமை தனது இன்ப சவாரியை செய்கின்றது என்று மகாத்மா காந்தி அவர்கள் கூறியிருந்தார்கள். அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்த அந்த காலங்கள் போய் இன்றைய கால இளைய சமுதாயமானது வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகரித்துள்ளது. இது அனைத்துமே இந்த இயந்திரமயமான வாழ்க்கையினுடைய விளைவுகளாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் சிறிய கேள்வி, வீட்டுக்குள்ளேயே அதிக நேரமாக இருக்கக்கூடிய ஒரு காலநிலை ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் நவீன தொழில்நுட்பத்தினுடைய வருகையினுடைய உச்சம் அது. வீட்டுக்குள்ள இருந்து கொண்டே வெளியால உள்ள பொருட்களை வாங்கி கொடுக்கிறார். ஆகவே வீட்டுக்குள்ளே ஒரு இதமான வாழ்க்கை இருக்கும் என்று நீங்க நினைக்கவில்லையா? இதமான வாழ்க்கை இருப்பதற்கான சாத்தியப்பாடுகள் அங்க வீட்டுக்குள்ளே இல்லை. நீங்கள் புள்ளி விவரங்களை எடுத்து நோக்கினால் தெரியும். இன்றைய காலங்களில் யாழ்ப்பாணத்தை தவிர்த்தும் இலங்கையில் அதிகமான மன உளைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய சிறுவர்களும் இளையவர்களும் வைத்திய ஆலோசனைக்காக செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது அல்லவா? இதில் எங்கனம் இன்றைய கால வீட்டில் முடங்கி கிடைக்கின்ற இளையவர்களும் முதியவர்களும் இதமான வாழ்க்கையை வாழ போகிறார்கள் என்பதில் சந்தேகமாக இருக்கிறது. குடும்பத்துடன் இருக்கின்ற கால நேரம் கூட இதமாக இல்லை என்று கூறுகிறீர்கள். அது கூட இயந்திரமாக இருக்கிறது. நிச்சயமாக. ஏனென்றால் இன்றைய காலப்பகுதியில் குடும்ப உறுப்பினர்களோடு செலவழிப்பதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு மிகவும் அரிதாக காணப்படுகின்றது. ஏனென்றால் காலையில் வேலை, பின் இரவு நேரங்களில் வேலை என்று வேலைக்காக எங்களை அர்ப்பணிக்கின்றோமே தவிர இதமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களுக்கும் எங்களுக்கு மிகவும் குறைவாக அல்லவா காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் வருகை காரணமாக தாலாட்டு பாடி குழந்தைகளை தூங்க வைத்த காலம் மருவி இன்றைய காலங்களில் ஆண்ட்ராய்டு போன்களிலும் சாம்சங் மற்றும் ஆப்பிள் போன்களில் வீடியோக்களை பார்த்து பிள்ளைகளை தூங்க வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லவா தோன்றியிருக்கின்றது. இதில் எங்கு இதம் இருக்கின்றது? இதனில் எங்கு நிம்மதி இருக்கின்றது? இன்றைய கால உலகமானது நிம்மதியையும் இதங்களையும் இழந்து இயந்திரமயமான உலகில் அல்லவா சென்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய இளைய சமுதாயம் மட்டும் அதிகமான இயந்திர பாவனையால் ஆட்கொள்ளப்பட்டு சுருங்கிவிட்டது. அவர்களுக்கான வெளி உலகுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் விருந்தப்பட்டு காணப்பட்டாலும் கூட இந்த இயந்திரமயமான வாழ்க்கையில் அவர்கள் விரும்பி செல்லக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. எதிர்கால சந்ததியினர் எங்கனம் செல்ல போகின்றார்கள் என்பது எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் எதிர்வாகவும் காணப்படுகின்றது. எனவே நாடோடி கால்நடை வளர்ப்புகளில் வாழ்ந்த மனிதனானவன் இன்றைய காலங்களில் நிலவில் கால் படிக்கின்றான் என்றால் அது இயந்திரத்தினுடைய வருகையாக காணப்படுகின்றது. இயந்திரமயமான வாழ்க்கையானது மனிதனுடைய வாழ்க்கையை
சிக்கலுக்குள் தள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அநேகமாக காணப்படுகின்றது. எனவே இன்றைய மக்கள் வாழ்வது இதம் தரும் வாழ்க்கை என்று நாங்கள் கூறிவிட முடியாது. அவன் அநேகமான சந்தர்ப்பங்களில் இயந்திரமயமான வாழ்க்கையை வாழ்கின்றான் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. செல்வி ஜமீனா அவர்கள் தனக்கே உரிய பாணியில் இந்த பட்டிமண்டபத்தை தனது கைக்குள்ளே இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார். எப்படித்தான் பார்த்தாலும் வெளி உலகத்துடனான தொடர்புகள் எங்களுக்கு வந்துவிட்டால் கூட ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் தவிர மகிழ்ச்சிக்குரிய நேரம் இன்றைக்கு குறைவாக இருக்கிறது என்றும், இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கைக்குள் எங்களை தள்ளி இருக்கிறது என்று குற்றம் சாட்டி, இதமான வாழ்க்கை இன்றைக்கு இல்லை. ஒரு காலத்திலே குழந்தை பிள்ளைகளுக்கு தாலாட்டு பாடி தூங்க வைத்த காலம் போய் இன்றைக்கு தொலைபேசிகளிலே சில அவர்கள் விரும்புகின்ற அந்த கார்ட்டூன் படங்களை போட்டு விட்டு தூங்க வைக்கின்ற காலம் வந்திருக்கிறபடியினால் ஒரு இயந்திரமயமான வாழ்க்கைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற செய்தியை தன்னுடைய பாணியிலே மிக அழகாக சொல்லி இருக்கிறார். இப்பொழுது இன்றைய மக்கள் வாழ்வது இதம் தரும் வாழ்க்கைதான் என்ற அணியினுடைய இரண்டாவது சுற்று பேச்சாளர் செல்வி ஜனனி அவர்கள் தனியார் நிறுவனம் ஒன்றிலே தொழில் புரிகின்றவர், மிகச் சிறந்த ஒரு பேச்சாளர். ஏலவே இந்த விவாத மேடையிலே நான் சந்தித்திருக்கிறேன். தன்னுடைய அணிக்கான கருத்துக்களை தனித்துவமான பாணியில வைக்கக்கூடியவர். அவர்களை கருத்துக்களை முன்வைக்க வருமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களே, என் தரப்புவாத சகோதரிகளே, என் எதிர்த்தரப்புவாத நண்பர்களே, டான் தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். நல்லதொரு காத்திரமான தலைப்பிலே இன்றைய பட்டிமன்றத்தில் நாம் குழுமி இருக்கின்றோம். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பானது இன்றைய மக்கள் வாழ்வது இதம் தரும் வாழ்க்கையா அல்லது இயந்திர வாழ்க்கையா? அந்த வகையிலே இன்றைய மக்கள் வாழ்வது இதம் தரும் வாழ்க்கை என்ற தலைப்பில் இங்கு வாதுட வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, எங்களுடைய வாழ்வியலானது காலத்திற்கும் தேவைகளுக்கும் ஏற்றவாறு மாறி வருகின்றது. அது காலத்தின் கட்டாயம். அவ்வாறுதான் நாங்கள் வாழ வேண்டும். என் எதிர்த்தரப்புவாத நண்பி அவர்கள் மிக அழகாக பல விடயங்களை அடுக்கி சென்றுள்ளார். தற்போது அவருக்கு பதில் வழங்குகின்ற நேரம் எனக்கு இது. நண்பி கூறியிருந்தார், இன்றைய காலம் இயந்திரமயமான காலமாக இருப்பதனால் மக்கள் தங்களுடைய வாழ்வை வாழாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று. நடுவர் அவர்களே, இன்று இயந்திரமான வாழ்வு என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் எதிலுமே குறை கண்டு கொண்டிருப்பவர்கள், வாழ்க்கையை நிறைவாக பார்க்காதவர்கள். அருமையான ஒரு பாடல் வரி ஒன்று இருக்கின்றது. சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் ஒட்டி கிடக்கு. அதாவது ஒரு பூ மலர்கின்ற பொழுது அதனை பார்க்கின்ற போது வருகின்றது ஒரு இதம், அது இதம் தரும் வாழ்வு. குழந்தையின் மழலையை ரசிக்கின்ற போது வருகின்றதே ஒரு இதம், அது இதம் தரும் வாழ்வு. ஏஆர் ரகுமானின் நல் இசையையும் வித்யாசாகரின் மெல் இசையையும் தேவாவின் கான இசைகளையும் கேட்கின்ற பொழுது வருகின்றதே அது இதமான வாழ்வு. வாலியின் கவிதையையும் குமாரின் கவிதை வரிகளையுமே வாசிக்கின்ற போது எங்களுக்கு வருகின்றது இதமான வாழ்வு. ஆனால் நாம் எதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம்? எப்போதும் ஒருவருடைய காணப்படுகின்ற இந்த வாழ்வியலிலே காணப்படுகின்ற குறைகளை பற்றி நாங்கள் குறை கூறிக்கொண்டிருக்கின்றோமே தவிர, இந்த வாழ்வியலிலே அங்குமிங்கும் ஒட்டி கிடக்கின்ற நல்ல விஷயங்களை நாம் கொண்டாடி தீர்க்க மறக்கின்றோம். இந்த வாழ்வு என்பது கொண்டாடி தீர்ப்பதற்காக இறைவனால் வழங்கப்பட்டது. நாம் ஒவ்வொரு நிமிடங்களிலேயுமே கொண்டாடி தீர்ப்போமானால் எங்களுடைய வாழ்வு நிச்சயமாக இதமானதாக சுகமானதாக இருக்கும். நடுவர் அவர்களே, நீங்கள் குழந்தையினுடைய மழலையை ரசிப்பவர்களாக, இயற்கையை ரசிப்பவர்களாக, இசையை ரசிப்பவர்களாக, நல்ல புத்தகங்களை வாசிப்பவர்களாக இருக்கின்ற பொழுது அங்கு உங்களுக்கு மன நிறைவின் மூலம் இதமான வாழ்க்கை கிடைக்கிறது.
சரி, நீங்கள் சொல்வது போல் இதமான வாழ்க்கை கிடைக்கின்றது. இப்ப எதிர்த்தரப்பிலே சொல்லுகிறார்கள், இன்றைக்கு உலகமயமாகிவிட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு திக்கிலே ஓடிக்கொண்டே தானே இருக்கிறார்கள். குடும்பத்தோடு இருந்து மகிழ்ச்சியாக அல்லது ஒரு மனதுக்கு பிடித்த ஒரு விடயத்தை செய்வதற்குரிய நேர காலம் இல்லாமல் பறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அதற்கு என்ன சொல்கிறீர்கள்? நடுவர் அவர்களே, உலகமயமாதல் என்பது நிதர்சனமான உண்மை. இன்று உலகமயமாதல் காரணமாகத்தான் இன்று நாம் இதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது உண்மை. அதாவது இன்று சமூக வலைத்தளங்களிலே உட்கார்ந்து கொண்டு உகண்டா முதல் அமெரிக்கா வரை நடைபெறுகின்ற அத்தனை விடயங்களையுமே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அத்தனை தகவல்களையும் பெற்றுக்கொள்கின்ற பொழுது எங்களுக்கு அறிவு பெறுகிறது. உலகமயமாதல் மூலமாகத்தான் இன்றைய பொருளாதாரம் இன்றைய உச்சத்தில் இருக்கின்றது. பொருளாதாரம் என்பது யாது? இன்றைய பொருளாதாரம் காரணமாகத்தான் இன்றைக்கு வறுமை மிக குறைந்து வருகிறது. அதாவது மூளை முடுக்குகளிலே தாம் யாரென்று அறியாத அத்தனை ஏழை குடும்பங்களிலேயுமே பிறந்து வளர்ந்த அத்தனை பிள்ளைகளும் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களின் ஊடாக மேடைகளின் ஊடாக மிளிர்கின்றார்கள் என்று சொன்னால் அது சமூக வலைத்தளங்களூடாக, அதாவது இந்த இயந்திரமயமாக்கப்பட்டதன் நன்மையாகத்தான் காணப்படுகின்றதே தவிர அது தீமையாக இதம் தராத வாழ்வாக இருப்பதற்கு சாத்தியம் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ ஆதி காலத்திலே வாழ்ந்தவர்கள், பொருளாதார ரீதியிலே வளர்ச்சி அடைந்தவர்கள் மிக குறைவு. ஆனால் இன்றைக்கு ஒரு ஏழை குடும்பத்தில், ஒரு வறிய குடும்பத்தில் பிறந்த ஒரு திறமை மிக்க ஒரு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது, ஒரு மாணவனாக அல்லது மாணவியாக இருக்கின்ற பொழுது, அந்த பிள்ளையினுடைய திறமையினை இனங்கண்டு இந்த சமூகத்திற்கு வெளிக்கொண்டு வருவதற்கு எத்தனை சொந்தங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு உலகமயமாதல் காரணத்தால் தான் இந்த உலகம் ஒரு உள்ளங்கைக்குள் கொண்டு வந்து ஒரு குடையாக ஜாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு அடைமொழியை வைத்து எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு செய்யப்படுகின்ற இந்த வாழ்க்கை எவ்வாறு உங்களுக்கு இதம் தராத வாழ்க்கையாக அமையும்? எல்லோரும் இப்போது மன உளைச்சல்களாக இருக்கிறார்கள். மன உளைச்சலில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு நிம்மதியாக இல்லை என்றுதான் சொல்கிறார்களே தவிர, எத்தனை மன உளைச்சலுக்கு உட்பட்ட மனிதர்களை, எத்தனை உறவுகள் அவர்களை குணப்படுத்தி வருகிறார்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்மை புரியவில்லையா? இன்றைக்கு பொருளாதார ரீதியாக மிக கஷ்டப்படுகிறவர்களுக்கு எத்தனை உறவுகள், எத்தனை நிறுவனங்கள் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு கொண்டு வருகிறார்கள். இவ்வாறு காணப்படுகின்ற இந்த வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே, அதனை நாம் ரசித்து ருசித்து வாழ்ந்து நாமும் முன்பெற்று பிறரையும் மின்புறவிப்போம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வி ஜனனி அவர்கள், இயந்திரமயமான வாழ்க்கை வாழ்ந்தால் கூட அதற்குள்ளே ஒரு இதம் தரும் வாழ்க்கை இருக்கிறது என்றும், இன்றைக்கு உலகம் உள்ளங்கையிலே சுருங்கி விட்டது. இப்போ குளோபல் வேர்ல்டு சொல்லுகிறார்கள். உலகத்தினுடைய மூளை முடுக்குகளிலே இடம்பெறுகின்ற விடயங்கள் எல்லாம் கையிலே உள்ள கைத்தொலைபேசியை தட்டுகின்ற பொழுது எல்லா செய்திகளையும் அறிந்து கொள்ள முடிகிறது. அதற்குள்ளே ஒரு இதமான வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி தனது அணிக்கு பல கருத்துக்களை இப்பொழுது சேர்த்திருக்கிறார். இனி இவருக்கு பதில் சொல்ல வேண்டியவர் வர இருக்கின்றார். இல்லை, இன்றைக்கு இருக்கிற மக்கள் வாழ்வது இதம் தரும் வாழ்க்கை அல்ல, இயந்திர வாழ்க்கையே என்ற அணியினுடைய இரண்டாவது சுற்று பேச்சாளர் செல்வி கேசிகா சாம்பசிவம் அவர்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகாரி, வட மாகாணத்துடைய விவசாய அமைப்பிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கேசிகா அவர்கள், இயந்திரத்தனமான வாழ்க்கைதான் என்கின்ற அணியினுடைய சார்பிலே தமது கருத்துக்களை முன்வைக்க வருமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். கட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடினும், கட்டி இழுத்து கால் கை முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினும், பொங்கு தமிழை பேச மறப்பேனோ? என் தமிழுக்கும் அரங்கில் வீற்றிருப்போர்க்கும் டான் தொலைக்காட்சியூடாக இந்த பட்டி மன்றபத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கும் பணிவென்பான வணக்கங்கள். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால், இன்றைய வாழ்க்கை இதம் தரும் வாழ்க்கையா அல்லது இயந்திர வாழ்க்கையா? இதில் என்ன சந்தேகம்?
இயந்திர வாழ்க்கைதானே. ஆனால் இன்று முதலிலே நான் இவ்விடத்திலே குழப்பத்தில் இருக்கும் அந்த மூவருக்கும் இதம் தரும் வாழ்க்கை இயந்திர வாழ்க்கைக்கு இடையிலான ஒரு சிறிய வித்தியாசத்தை கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே இதம் தரும் வாழ்க்கை என்றால் இயற்கையோடு இணைந்து ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்தலை குறிக்கும். இயந்திர வாழ்க்கை என்றால் செயற்கையோடு இணைந்து ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் தொலைத்து வாழ்தலை கொடுக்கும். இன்று நாம் அனைவரும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனந்தம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? காற்றிலே பறந்து கொண்டிருக்கின்றது. ஆரோக்கியம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? சந்திர மண்டலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதிலிருந்தே இந்த அவைக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் இன்றைய வாழ்க்கை இயந்திரத்தினுடன் வாழும் வாழ்க்கை என்று. ஆனால் இந்த மூவரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த இயந்திரங்கள் மனிதர்களிடம் இருந்து அந்நியப்படுத்தி மனிதர்களோடு இருக்கின்றது போன்ற ஒரு மாயையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் இந்த மூவரும் இயந்திரங்களுடன் தாங்கள் வாழ்ந்து கொண்டும் இதமான வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்று இங்கு வந்து மார்பு தட்டி கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை சொல்லி பிழை அல்ல. ஆகவே இன்றைய வாழ்க்கை இயந்திர வாழ்க்கையாக முற்று முழுதாக மாறி இருக்கின்றது என்பதை யாராலும் மறக்கவோ முடியாது. துறைகளை எடுத்து பார்ப்போம். கல்வித்துறையை எடுப்போம், நவீன தொழில்நுட்பங்களை எடுப்போம், வைத்தியத்துறையை எடுப்போம், விண்வெளித்துறையை எடுப்போம், கலாச்சாரங்களை எடுப்போம். எதை எடுத்தாலும் இயந்திரங்கள் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் விவசாயத்தில் மட்டும்தான் மரபு முறைகளை பயன்படுத்தி இயற்கை வளங்களை பயன்படுத்தி செய்கின்றார்கள் என்ற ஒரு தோரணை இருந்தது. அதுவும் இப்பொழுது ஒழிந்து விட்டது. இயந்திரங்களை பயன்படுத்தி நிலத்தை பண்படுத்துகின்றார்கள். இயந்திரங்களை பயன்படுத்தி நாற்றுக்களை நடுகின்றார்கள். இயந்திரங்களை பயன்படுத்தி அறுவடை செய்கின்றார்கள். அவை ஒவ்வொன்றுக்கும் நாற்று நடும் இயந்திரம், உழவு இயந்திரம், அறுவடை இயந்திரம் என்று அழகாக பெயர்களும் சூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போது நாம் இதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த விவசாயத்தையே தொலைத்து இயந்திரமயப்படுத்தப்பட்டு இருக்கின்ற பொழுது நாம் இன்று இதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் ஐயா? சரி, இயந்திரங்கள் எல்லாம் வச்சு விவசாயிகள் அறுவடை செய்கிறார்கள், விதைக்கிறார்கள் என்று பேசினீர்கள். அதுல அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமா இல்லையா நினைக்கிறீர்களா? உண்மையிலே அவர்கள் முன்பு அந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தி செய்த அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது. அப்படி இல்லை என்றால் ஏன் அப்ப இயந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள் மகிழ்ச்சி இல்லை என்றால்? நல்லதொரு கேள்வி. ஆனால் அவர்களுக்கு விளைச்சல் கூடுகின்றது, வருமானம் கூடுகின்றது. ஆனால் மகிழ்ச்சி கூடுகின்றதா என்றால் இல்லவே இல்லை. விளைச்சலும் வருமானமும் கூடினாலும் மகிழ்ச்சி வருவதில்லை. மகிழ்ச்சி என்பது ஆத்மார்த்தமான இயற்கையோடு ஒன்றி பிணைந்து வாழ்வதல்லவா நிறைவான மகிழ்ச்சி. நான் என்னுடைய பார்வையில் மகிழ்ச்சியை நான் அவ்வாறுதான் பார்க்கின்றேன். உங்களுடைய பார்வை சரி என்று நானும் ஒத்துழைக்கிறேன். பேசுங்க. முற்றிலும் உண்மை. ஆக நாங்கள் எவற்றை நாம் எடுத்து பார்த்தோமானாலும் இந்த இயந்திரங்கள் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றன. சரி, நமது நாளாந்த வாழ்க்கைக்குள் வருவோம். அம்மா தேவையில்லை, காலையில் வந்து எழுப்பிவிட அலாம் மணியோசை போதும். அம்மியில் இருந்து சம்பல் அரைத்து சட்னி செய்வதற்கு அம்மி தேவையில்லை, கிரைண்டர் போதும். தம்பி தண்ணி அள்ளித்தர, அம்மா கதை சொல்ல, கிணத்தடியில் இருந்து உடுப்பு துவைக்க தேவையில்லை, சலவை இயந்திரம் போதும். உற்றார் உறவினர்கள் வீட்டில் கூடி குழாவி கதைக்க தேவையில்லை, தொலைக்காட்சி நாடகங்கள் போதும். இவ்வாறு நமது வாழ்க்கை இயந்திரமயப்படுத்தப்பட்டு இதங்களை தொலைத்துக் கொண்டு போய்கொண்டிருக்கும் பொழுது நாம் இதமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? சரி, நான் இந்த அவையிலே ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆனால் நான் நடுவர் அவர்களை, உங்கள் வீட்டில் எத்தனை இயந்திரங்கள் இருக்கின்றன?
நீங்கள் எத்தனை இயந்திரங்களை பயன்படுத்தி வாழ்கின்றீர்கள் என்றால் நடுவர் பட்டியல் படுத்துவதற்கிடையில் இன்று விடிந்துவிடும். அதை நான் விடுத்துவிட்டு, நடுவர் அவர்களே, உங்கள் வீட்டில் இல்லாத இயந்திரங்கள் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். நடுவர் அவர்களே, உங்கள் வீட்டில் இல்லாத இயந்திரங்கள் என்ன? வீட்டில் நாங்கள் இயங்குவதே இயந்திரம் போல் தான் இப்பொழுது இருக்கிறது. அருமையான பதில். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஆக நான் சொன்னது உங்கள் கேள்விக்கான பதிலே தவிர பட்டிமன்ற தீர்ப்புக்கான பதில் இல்லை. காத்திருப்போம் அந்த பட்டிமன்ற தீர்ப்புக்கும். ஆனால் நடுவர் வீட்டிலே இயந்திரம் மயமாக்கப்பட்டு நடுவர் வீடு இருக்கும் பொழுது அவர் எவ்வாறு பட்டிமன்ற தலைப்பை இதமான வாழ்க்கைக்கு கொடுப்பார்? அவரும் நேர்மையான நியாயமானவர் அல்லவே. ஆகவே தற்போதே நமக்கு பட்டிமன்ற முடிவு என்ன என்பதும் தெளிவாக தெரிந்துவிட்டது. ஆகவே இன்றைய வாழ்க்கை இயந்திரமயப்படுத்தப்பட்டு பின்னி பிணைந்து இதங்களை, ஆனந்தங்களை, ஆரோக்கியங்களை தொலைத்துக் கொண்டு செல்கின்றது என்று அறுதியும் இறுதியுமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விவாதங்களிலே பேசுகின்ற பொழுது எதிரணியை சீண்டி பார்ப்பது ஒரு ரகம், நடுவரை சீண்டி பார்ப்பது இன்னும் ஒரு ரகம். என்னுடைய வீட்டிலே எத்தனை இயந்திரங்கள் இருப்பது என்பதை விட எத்தனை இயந்திரங்கள் இல்லை என்று சொல்வது சுகமாக இருக்கும் என்று நடுவரை கூற இழுத்து கேசிகா அவர்கள் இந்த பட்டிமன்றவத்தியை இப்பொழுது தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். பாரதிய பேசியிருக்கிறார். பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும், மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை, திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணங்க செய்ய வேண்டும் என்று சொன்ன பாரதி பின்னால சொல்லுகிறான், புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்கள் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழனுக்கு இல்லை என்று சொன்னவர். ஆகவே விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் உள்வாங்காவிட்டால் பூமி பந்திலே எங்கள் இனம் காணாமல் போய்விடும். ஆகவே இப்பொழுது இயந்திரமயமான ஒரு வாழ்க்கை இருப்பு இப்பொழுது விவாதத்தினுடைய 3வது சுற்று ஆரம்பிக்கிறது. இதை பொதுவாக அதிரடி சுற்று என்று சொல்லுவார்கள், அல்லது வெடிகுண்டு சுற்று என்று சொல்லுவார்கள். தரைப்படை முன்னேறுகின்ற பொழுது விமானப்படை முன்னால் சில இலக்குகளுக்கு குண்டை போட்டு தகர்த்து கொடுத்தால்தான் தரைப்படை இலகுவாக முன்னேறும் என்ற யுத்த விதி. பேசுகிறவர்கள் ஒரு வெடிகுண்டு பேச்சை பேச வேண்டும். நடுவர் தீர்ப்புக்கு வருவதற்கு உங்கள் பேச்சு நடுவருக்கும் உதவி செய்ய வேண்டும். அந்த வகையிலே இதம் தரும் வாழ்க்கையே என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளர் செல்வி லோஜிதா ஹரிஹரன் அவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைத்துறை மாணவி, மிகச் சிறந்த ஒரு பேச்சாளர். அவர்களை பேச வருமாறு இந்த வெடிகுண்டு சுற்றிலே நுழையுமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். என்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கும் என்னை தத்தெடுத்த தமிழுக்கும் தலைவணங்கி இங்கே அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், இங்கே கூடியிருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும், டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஐயா, இன்றைய தலைப்பு மிக சிறந்த ஒரு தலைப்பிலே நுழைந்திருக்கின்றோம். இன்றைய மக்கள் வாழ்வது இதம் தரும் வாழ்க்கையா இயந்திர வாழ்க்கையா? அந்த வகையிலே நிச்சயமாக இதம் தரும் வாழ்க்கையே என்பதை நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். ஐயா, எங்களுடைய எதிர்த்தரப்பு பட்டிமன்ற விவாதிகள் முந்திரிகை பழம் போல முந்திக்கொண்டு பட்டிமன்ற தீர்ப்பையே கண்டுவிட்டார்கள் போலும் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வந்திருக்கின்றேன். முதலிலே தலைப்பை பாருங்கள், இயற்கையோடு வாழ்வதுதான் இதம் தரும் வாழ்க்கையா? ஐயா, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது 21ஆம் நூற்றாண்டு கடந்து. ஆகவே இப்போதும் இயற்கையை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் இதம் தரும் வாழ்க்கையை பற்றி நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் இன்றளவிலும் கூட இயற்கையை பாதுகாப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. அந்த வகையிலே இயந்திரங்களோடு கூடிய எங்களுடைய வாழ்க்கையும் இதமாகத்தான் கடந்து கொண்டிருக்கின்றன என்பது என்னுடைய கூற்று. ஐயா, நீங்கள் அமர்ந்திருக்கின்ற நாட்காலி தங்களுக்கு இதமாக இருக்கிறதா? இதமாகத்தான் இருக்கிறது. இதமாக இருந்தால் தான் நாங்கள் அமர முடியும். இயந்திரமாக இருந்தால் எப்படி? உங்களை குத்திவிடும் அல்லவா? ஆனால் அந்த நாற்காலியை பல இயந்திரங்கள் சேர்த்துத்தான் அமைத்து கொடுத்திருக்கின்றன. அதைத்தான் ஐயா நான் கூற வருகிறேன். இயந்திரங்களின் மூலம் நாங்கள் மேற்கொள்கின்ற வாழ்க்கையை இதமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுதானே இன்றைய தலைப்பு. அடுத்ததாக ஐயா, ஒரு
விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும். என்னவென்றால் ஆரம்ப காலத்திலே மாட்டை வைத்து உழவு செய்து விவசாயத்தை செய்தார்கள். தற்போது மிஷினை வைத்து உழவு செய்து விவசாயத்தை செய்கிறார்கள். அப்போது அவர்கள் கண்ட விளைச்சலை விட தற்போது கண்ட விளைச்சல் அதிகமாக இருக்கிறது என்று எங்கள் எதிர்த்தரப்பு அணியினரை ஏற்றுக்கொண்டார்களே. அப்படி என்றால் விளைச்சலும் அதன் மூலம் வருகின்ற பொருளாதார வருமானமும் கூட அதிகமாக கிடைக்கின்ற பட்சத்திலே நாங்கள் இதமாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு வந்தது? அடுத்ததாக ஐயா, எங்களுடைய எதிரணி தலைவி அவர்கள் கூறியிருந்தார், தற்போது தாலாட்டுகள் பாடவில்லையாம், தொலைபேசிகளிலே பாடல்களை போட்டு விடுகிறார்களாம். அதாவது காலம் எவ்வாறு மாறுகிறதோ அதற்கேற்றாற் போல மாற வேண்டும். ஆரம்ப காலத்திலே தாலாட்டுகள் பாடுகிறார்கள், தற்போதைய காலத்திலே தொலைபேசி பாடல்களை கொடுக்கிறார்கள். ஆகவே அங்கு பாட்டும் ஒன்றுதான், தூக்கமும் ஒன்றுதான். ஆகவே அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி மக்களுடைய வாழ்க்கை இதமாகத்தான் இருக்கிறது. அடுத்ததாக ஐயா, உறவுகளை வளர்க்கவில்லையா, உறவுகள் அருகி போகின்றனமா, உறவுகள் கதைத்துக் கொள்வது அருகி போகின்றதாம். அதற்காகத்தானே வாட்ஸ்அப், வைபர் குழுமங்கள் இருக்கின்றன. தற்போதும் பிளட் வேர்ல்ட் என்ற பல குழுமங்கள் இருக்கின்றன. அதிகம் எங்கேயோ இருக்கின்ற ஒரு உறவுகளை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை சென்று பார்ப்பதை விட ஒவ்வொரு நாளும் எடுத்து தொலைபேசிகளிலே கதைத்துக் கொண்டிருக்கிறோம். இயந்திரம் மூலம் பார்த்து பேசுகிறீர்கள். இயந்திரம் மூலம் பார்த்து பேசி இதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமையா, என்னுடைய தந்தை தாய்க்கு கூட இயந்திரம் மூலம் பேசி நான் யாழ்ப்பாணத்திலும் இதமாக வாழவில்லையா இத்தனை 8 மாதங்களாக? பார்க்க தெரிகிறது, இதமாகத்தான் வாழுகிறது. அடுத்ததாக ஐயா, ஆரம்ப காலங்களிலே பார்க்க போனால் உணவை தேடி பெற்று போக்குவரத்திற்காக நடந்து சென்று எவ்வளவு சிரமப்பட்டு வாழ்ந்திருந்தோம். தற்போது இயந்திரங்களுடைய வாழ்க்கை வருகையின் மூலம் ஆர்டர் செய்வதற்கு ஒரு ஆப், பயணம் செய்வதற்கு ஒரு ஆப், வீட்டில் இருந்து கொண்டே உணவினை பெற்று உண்டுவிட்டு குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அது மட்டுமல்லாமல் பேருந்துகளிலே பயணிப்பதற்கு பல மைல் தூரம் நடந்து செல்ல தேவையில்லை. வீட்டில் இருந்து கொண்டே, அதாவது இலங்கை நாட்டிலே வீட்டில் இருந்து கொண்டே செல்ல வேண்டிய இடங்களுக்கு பிக்மி ஆப்பின் மூலம் வீட்டிற்கே வாகனங்களை வரவழைத்து சென்று விடுகிறோம். இது எவ்வளவு இதமாக இருக்கிறது. நடந்து நடந்து முட்டி வெளி கூட வருவதில்லை இப்போது. அது மட்டுமல்ல, எங்களுடைய எதிர்த்தரப்பு வாதியவர்கள் கூறியிருந்தார், நோய்கள் சந்திர மண்டலம் அளவிற்கு உயர்ந்து செல்கின்றதா. உயர்ந்து செல்லத்தானே வேண்டும். இயந்திரங்களின் வருகை மூலம் மக்கள் இதமாக வாழ்வதால் தான் அவர்களுக்கு நோய்களே வருகிறது. அந்த நோய்களை குணப்படுத்த மிகச் சிறந்த மருத்துவமும் இருக்கிறது. ஆகவே நோய்கள் குணப்படுத்தப்பட்டு அந்த மருத்துவங்களை பயன்படுத்தி மக்கள் இதமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், இதமாக வாழ்ந்தாலும் இன்றைக்கு யாரை ஒருவரையுடன் கதைத்தாலும் கதைக்க நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார். வேலைக்கு போக வேண்டும், அந்த வேலைக்கு போக வேண்டும், பிள்ளையை திறக்க வேண்டும், மனைவிக்கு பான் வாங்கி கொடுக்க வேண்டும், அரிசி வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அந்த வாழ்க்கையினுடைய வட்டமே இன்றைக்கு மாறி இருக்கிறது. அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோமே வாழ்க்கை. அதாவது ஒரு கருத்து என்னவென்றால், குடும்பத்துக்காக ஓடுகிறோம் என்று குடும்பத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் இயந்திரத்தை நோக்கி சொல்கிறார்கள். ஐயா, அதிலும் ஒரு கருத்து இருக்கிறது. என்னவென்றால், ஆரம்ப காலங்களிலே இவ்வளவு வேலை இருக்கவில்லை. ஏனென்றால் மக்கள் வீடுகளிலே தான் இருந்தார்கள். ஆனால் தற்போது இயந்திரமயமாக்கப்பட்டதால் மக்கள் அதிகமாக வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் அந்த இயந்திரத்தின் பாவனையின் மூலம் அவர்கள் தூரமாக போகவில்லை, தொலைபேசிகளிலே அருகில் தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தொலைவில் இருந்தாலும் அருகில் இருப்பது போல காண்பிப்பது இதமான வாழ்க்கையின் ஒரு சான்றாக காணப்படுகின்றது. அடுத்ததாக ஐயா, தம்பி தண்ணீர் அள்ளவில்லையாம், அம்மா ஆடை துவைக்கவில்லையாம் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்தார். எதற்காக துவைக்க வேண்டும்? அவ்வளவு கஷ்டப்பட்டு எதற்காக வேலை செய்ய வேண்டும்? அங்கே இருக்கிற மிஷின்களில் வேலை செய்துவிட்டு அமர்ந்திருந்து கதைக்கு இதமாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வீடுகளில். நானும் அப்படித்தான் என்னுடைய வீட்டிலே வேலைகளை செய்யாமல் இதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே உங்களை பார்க்க தெரிகிறது நீங்கள் வேலை செய்யாமல் தான் இருக்கிறீர்கள். ஆகவே இயற்கையோடு வாழ்வது மட்டும் இதமான வாழ்க்கை அல்ல. இயந்திர காலத்திலும் அதனை பயன்படுத்தி இயந்திர வாழ்க்கையை வாழாமல் இதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக காணப்படுகின்றது என்று கூறி, எங்களுடைய தரப்பிலே இன்றைய மக்கள் வாழ்ந்து வருவது இயந்திர வாழ்க்கை என்பதை விட இதம் தரும் வாழ்க்கை என்பதே நிதர்சனமான உண்மை என கூறி விடைபெறுகிறேன். லோஜிதா கரிகன் அவர்கள் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவர். ஏனென்றால் 3வது சுற்றிலே வருகின்ற ஒரு பேச்சாளருக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டம் எப்பொழுதும் இருக்கும். தன்னுடைய அணிக்கான பேச்சை பேச வேண்டும், எதிர்த்தரப்பிலே பேசக்கூடிய கருத்துக்களை வெட்டி பேச வேண்டும் என்றும் ஒரு பதட்டத்தோடு வந்துதான் எப்பொழுதும் பேசுவார்கள். மிக இலகுவாக கேட்கப்படுகின்ற கேள்விகளை எல்லாம்
சாதாரணமாக தட்டி கொண்டு ஒரு அருமையான வாதத்தை இந்த மன்றிலே வைத்திருக்கிறார். அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் என்னதான் இயந்திரத்தனமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதற்குள்ளே ஒரு இதமான வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய அணியை ஒரு நிலையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இப்பொழுது இல்லை இல்லை, இயந்திரத்தனமான வாழ்க்கைதான் இன்றைக்கு இருக்கிறது என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளர் செல்வி டிலக்ஷனா விஜயகுமார் அவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைத்துறை மாணவி, தன்னுடைய அணிக்காக இன்றைக்கு இதம் தரும் வாழ்க்கை அல்ல, நாங்கள் எல்லாம் இயந்திரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டோம் என்ற அணிக்காக இப்பொழுது பேச வர இருக்கின்றார். அவரை வருமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். நடுவர் அவர்களுக்கும் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் டான் டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் என் இந்நேர அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், இன்றைய மக்கள் வாழ்வது இதம் தரும் வாழ்க்கையா இயந்திர வாழ்க்கையா? நடுவர் அவர்களே, என்னுடைய எதிர்த்தரப்பு வாதிகளுக்கு நான் மிக முக்கியமாக தலைப்பினை இன்னொரு தடவை ஆழ்ந்து நோக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். என்னவென்று சொன்னால், இன்றைய காலத்தில் மக்கள் வாழ்வது, இன்றைய காலத்தில் என்ன மாதிரியாக மக்கள் வாழ்கின்றார்கள் என்பதுதான். என்னுடைய எதிர்த்தரப்பு முதலாவது வாதி கூறியிருந்தார், காலையில் தான் எழுவாராம், அவருடைய அம்மா கொண்டு தேயிலை கொடுப்பாராம், அப்படியாக ஒரு இதமான வாழ்க்கையை வாழ்கிறார் என்று சொல்லி. ஆனால் நடுவர் அவர்களே, காலையில் எழுந்து அம்மா கொண்டு வந்து தருகின்ற தேநீருக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கின்றாரா, அல்லது தன்னுடைய தொலைபேசியில் வருகின்ற நோட்டிபிகேஷனை செட் பார்த்து கொள்வதற்கு, அதனை சோதனை செய்து கொள்வதற்கு அவர் முதலில் முன்னுரிமை கொடுக்கின்றாரா என்பது என்னுடைய வினாவாக அமைகின்றது. நடுவர் அவர்களே, அது உங்களுக்கு தான் தெரியும், பேசுங்கள். அது சம்பந்தம் உங்களுக்கு தான் நல்ல அறிவு. நிச்சயமாக நடுவர் அவர்களே, என்னுடைய வயதில் ஒருமித்தவர் என்பதனால் எனக்கும் நிச்சயமாக தெரியும். அது மட்டுமல்லாமல் அவர் கூறியிருந்தார், சுற்றுலாவிற்காக வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு பயணிகள் வருகின்றார்கள் என்று சொல்லி, அப்படியாக ஒரு இதமான வாழ்க்கையினை வாழ்கின்றார்கள் என்று சொல்லி, அவர்கள் அங்கு இயந்திரமயமான ஒரு வாழ்க்கையினை வாழ்ந்தபடியால் தான் இங்கு அவர்கள் ஒரு வாழ்க்கைக்கு வந்திருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் வருவதற்கும் தேவைப்படுவது இயந்திரமாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் பொடிநடையாக நடந்து எங்கேயோ இருந்து இலங்கைக்கு வந்துவிட முடியாத நடுவர் அவர்களே. அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு அவர்களுடைய போக்குவரத்திற்கும் தேவைப்படுவது ஒரு இயந்திரமாகத்தான் இருக்கின்றது. அப்படி என்றால் இன்றைக்கு வாழ்வது நிச்சயமாக இயந்திரமயமான ஒரு வாழ்க்கையை தான் மக்கள் வாழ்கின்றார்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி முடியவும் சரி, காலையில் வெளிக்கிட்டு வருகின்ற பொழுது என்னுடைய எதிர்த்தரப்புவாதிகளும் சரி, நானும் சரி, ஒரு போட்டோவை முதலில் எடுத்துவிட்டு தான் வந்திருப்போம். அப்படி என்று சொன்னால் அங்கேயும் எங்களுக்கு இயந்திர சாதனங்களினுடைய துணைதான் தேவைப்படுகின்றது. இன்றைக்கு சரி, இயந்திர சாதனத்தின் துணையுடன் போட்டோவை எடுத்து அதை பார்க்கின்ற பொழுது இனம் புரியாத மகிழ்ச்சி மனதுக்குள் ஏற்படுகிறதா இல்லையா? மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நிச்சயமாக நடுவர் அவர்களே, உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் யாருக்கு அதை அனுப்புகிறீர்களோ அவர்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படும். அதை யாரென்று நான் சொல்லவில்லை, அனுப்புவதற்கு தானே நடுவர் அவர்களே நாங்கள் போட்டோவை எடுக்கின்றோம். பார்க்க தெரிகிறது, அதைத்தான் கேட்கிறேன். அந்த அதிலே ஒரு மன மகிழ்ச்சி இருக்கிறதா இல்லையா உங்களுக்கு? நடுவர் அவர்களே, அப்படியான மன மகிழ்ச்சியை தருவதற்குத்தான் நான் இங்கு சொல்ல வருகின்றேன். இயந்திரம் தேவைப்படுகிறது. அந்த இயந்திரத்தை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் இதமான ஒரு வாழ்க்கையிலேயே வாழ்கின்றார்கள். அப்படி இருக்க எப்படி சொல்லலாம் வெறும் இதமான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் என்று சொல்லி? இயந்திர சாதனங்களின் துணையுடன் மட்டும்தான் இவர்களுக்கு இதமான வாழ்க்கை சாத்தியமாகின்றது. இவர் எடுக்கின்ற படங்களை அழகாக எடிட் பண்ணி அந்த சாதனம் கொடுக்கிறபடியினால் தான் இவருக்கு இன்பமே இருக்கிறன்னு சொல்லுகிறீர்கள். நிச்சயமாக நிச்சயமாக நடுவர் அவர்களே, எங்களுடைய அடிப்படை தேவைகளை எடுத்துக்கொள்வோம் நடுவர் அவர்களே. உணவு, உடை, உறையுள் இவற்றையெல்லாம் ஆரம்ப காலங்களை போல, சொல்ல போனால் என்னுடைய எதிர்த்தரப்பு வாதிகள் சொல்லிவிடுவார்கள் போல, இவர்கள் ஆரம்ப காலத்தை போல மலைகளை குடைந்தும் இலைகளை ஆடைகளாக உடுத்தி கொண்டும் தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லி, இன்றைக்கு ஆடைகளை தயாரிப்பதற்கும் உணவுகளை தயாரிப்பதற்கும் ஒரு வீட்டை கட்டுவதற்கும் கூட இயந்திர சாதனங்களினுடைய துணையானது தேவைப்படுகின்றது. அப்படி இருக்க எப்படி இவர்கள் இதமான வாழ்க்கையினை வாழ்கின்றார்கள் இயந்திர சாதனங்களினுடைய துணை இல்லாமல் என்பது என்னுடைய கேள்வியாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும்
தங்களுடைய உணர்ச்சிகளை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களில் வெளிப்படுத்துகின்றார்கள் நடுவர் அவர்களே. உண்மையில் ஒரு குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு இடையில் சண்டையாக இருந்தாலோ அல்லது உறவினர்களுக்கு இடையில் சண்டையாக இருந்தாலோ நேரடியாக சென்று கதைப்பதை தவிர்த்து இன்றைக்கு வாட்ஸ்அப்புடைய ஸ்டேட்டஸை பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த ஆள் கொஞ்சம் சூடா இருக்கிறேன், நாங்கள் அவற்றை பக்கம் போகக்கூடாது என்று சொல்லி சொல்கிறீர்கள். அந்த சம்பந்தப்பட்ட நபரை சொல்கிறீர்கள், சம்பந்தப்பட்ட நபரை நடுவர் அவர்களே. ஸ்டேட்டஸை பார்த்து நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள். அந்த அளவுக்கு இயந்திரம் இன்றைக்கு கைக்குள்ளே வந்திருக்கிறது. பேசுங்க. அப்படியாக நடுவர் அவர்களே இன்றைக்கு காணப்படுகிறது. நிறைய வேண்டாம், எங்களுடைய கல்வி முறையினை இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு நிகழ்நிலை கற்றல் இல்லாமல் இன்றைய கல்வி முறை எப்படி சாத்தியமாகின்றது? நிகழ்நிலை கல்வி முறை நிச்சயம் தேவைப்படுகின்றது. எங்களுக்கு சூம் வழி தொழில்நுட்பத்தினூடாக நாங்கள் இன்றைக்கு கல்வியை அணுகி கொண்டிருக்கின்றோம். நேரடியாக சென்று அந்த பாடங்களை கற்காவிட்டாலும் நாங்கள் நிகழ்நிலை கற்றலினூடாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அப்படியாக இயந்திர வாழ்க்கையை தான் ஒரு வழியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய எதிர்த்தரப்புவாதிகள் சொல்லி இருந்தார்கள், தங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தேநீர் அருந்தி கொண்டு நாசா விஞ்ஞானிகள் பேசாததை கூட தாங்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று சொல்லி. ஆனால் நடுவர் அவர்களே, அப்படியாகப்பட்ட நண்பர்களை இவர்கள் கூப்பிடுவதற்கு கூட இன்றைக்கு தொலைபேசி தேவை. அது மட்டுமில்லாமல் நண்பர்கள் ஒன்று கூடுவதெல்லாம் உண்மையில் சாத்தியமில்லை நடுவர் அவர்களே. உண்மையில் அவர்கள் தொலைபேசியில் பேசிவிட்டு அப்படியாகத்தான் இருக்கும். நேரடியாக சென்று ஒரு விளையாட்டை கூட விளையாட மாட்டார்கள். இன்றைக்கு கணினியின் உதவியுடன் ஆன்லைன்ல கேம் விளையாடி போட்டு இருக்கிறார்கள் தான் நடுவர் அவர்களே. இன்றைய வாழ்க்கை முறை காணப்படுகின்றது. இன்றைக்கு நடுவர் அவர்களே, குழந்தை பெற்றுக் கொள்ளுகின்ற அளவுக்கு கூட ரோபோட்களை சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அப்படி இருக்க இன்றைக்கு இயந்திர வாழ்க்கை மாற்றம் ஒன்றுதான் நடுவர் அவர்களே மாறாதது. அப்படி மாறவில்லை என்று சொன்னால் இங்கு கடைசியில் நிற்பது மாற்றத்திற்கு ஒத்துழைக்காதவர்களாகத்தான் இருப்பார்கள். இன்றைய மக்கள் வாழ்வது இயந்திர வாழ்க்கைதான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை என்பதை ஆணித்தரமாக கூறி விடைபெறுகின்றேன். மிக்க நன்றி. கேள்வி டிலக்ஷனா விஜயகுமார் அவர்கள் எதிர்த்தரப்பு மூன்றாவது பேச்சாளருக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் பல விடயங்களை இந்த மன்றிலே சமர்ப்பித்திருக்கிறார். உண்மைகளை பேசியிருக்கிறார். மிக துடிப்பான ஒரு பேச்சை இந்த மன்றிலே பேசியிருக்கிறார். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த விவாதத்தினுடைய தீர்ப்பை சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கி இருக்கிறது. ஆகவே தீர்ப்பு சொல்லியே ஆக வேண்டும் என்று நான் ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கிறேன். ஆதி காலத்தை பற்றி பேசியிருந்தார்கள். வேட்டைகளை ஆடிவிட்டு வீட்டுக்கு வந்த மனிதன் இரவிலே பாட்டும் கூத்துமாக இருந்த ஒரு வரலாறு எங்களுக்கு இருக்கிறது. மனித இனத்தின் முன்னேற்றத்திலே மிக பெரும் தூண்களாக நாங்கள் நினைப்பது இரண்டு விடயங்கள். ஒன்று கருவி கையாட்சி, மற்றது மொழி பயன்பாடு. அதற்கு பின்னாலேதான் இன்னது செய்தால் இன்னது விளையும் என்று மனிதன் கண்டு கொண்டான். தீக்குள் விரல வச்சால் சுடும் என்பதும் இடி இடித்து மின்னல் மின்னினால் மழை பொழியும் என்பதும் பின்னாலே ஆதிகால மனிதன் கற்றுக்கொண்டான். அந்த நாகரீக வளர்ச்சியிலே இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 90ஆம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு காலம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அதற்கு பிற்பட்ட காலம் என்றும் ஒரு வளர்ச்சியை நாங்கள் ஒரு வரையறை செய்து கொள்ளலாம். இன்றைக்கு விஞ்ஞானம் அதி உச்சத்திலே வந்திருக்கிறது என்பது மாற்று கருத்து இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் நவீன யுகம் என்பதில் எங்களுக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. ஒரு காலத்திலே விவசாயி ஒரு புலவர் சொல்லுகிறார், காலை கதிரவன் தான் கண் விழித்து முன்னெழுந்து வேலைக்கு செல்வதும் விரும்பி உழைப்பதும், மாலையிலே மனைவி மக்கள் மாடாடு தன்னுடனே ஓலை குடிசையிலே ஊர் திரும்பி வீடடைந்து பானதனை அடுப்பேற்றி பக்குவம கூழ் காய்ச்சி கூழ் குடித்து நிம்மதியாய் குரட்டை விட்டுமே தூங்கி வாழ்க்கை நிலைப்பதற்கே மறுநாளும் காலையிலே தலையில் சுமையுடனே தாரமும் குழந்தைகளும் நிலையாக பின்தொடர நடக்குகின்றான் விவசாயி என்று ஒரு பாடல். அப்படி கூழ் குடித்து நிம்மதியாக குரட்டை விட்டு தூங்கி அடுத்த நாள் வாழ்க்கைக்காக மனைவியையும் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு போன ஒரு வாழ்க்கை ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு அப்படி அல்ல என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு மனுஷன் இயந்திரத்தோடு தான் வாழ்கிறான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆகவே அதுதான் இன்றைய பட்டிமன்றத்தின் தீர்ப்பு என்று கூறி அப்படியே நான் சொல்லிவிட்டால் இயந்திரத்தோட வாழுகின்ற மனிதனுக்கு ஏன் மகிழ்ச்சி தேவையில்லையான்னு நீங்க கேட்பீர்கள்.
என்னதான் நாங்கள் வாழ்க்கையிலே வாட்ஸ்அப்பிலே வைபரிலே குரூப்களை எல்லாம் வைத்து செய்திகளை பரிமாறினாலும் அதை வாசிக்கின்ற பொழுது உள்ளத்திலே வருகின்ற உவகை எங்களுக்கு இன்றைக்கு தேவையாக இருக்கின்றது. என்னதான் பிள்ளையிடம் தொலைபேசியை கொடுத்து குட்டிச்சுட்டியை போட்டாலும் அதை பார்த்து பிள்ளை சிரிக்கின்ற பொழுது அந்த முகத்தை பார்க்கின்ற ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கின்றது என்பது மறக்க முடியாத ஒரு உண்மை. எங்கதான் நாங்கள் போனாலும் இதம் தரும். இப்ப நாங்கள் இயந்திரத்தினால செய்யப்படுகின்ற சோபா செட்டு, கட்டில் போன்றவற்றை வீட்டிலே வாங்கி போட்டாலும் எங்களுக்கு இதமான தூக்கத்திற்காகத்தான் அதை வாங்குறோமே தவிர இயந்திரமான வாழ்க்கைக்கு வாங்குகிறோம் என்று கருத்து கிடையாது. இப்படி பார்த்தால் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை இதமான வாழ்க்கை தான், ஒரு மகிழ்ச்சிக்குத்தான் என் வாழ்க்கை. கூடி குழாவி நிலா முற்றத்திலே நிலா வெளிச்சத்திலே இருந்து சோறு உண்ட ஒரு பரம்பரை நானும் அதில் அப்படி சாப்பிட்டு இருக்கிறேன். அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு டைனிங் டேபிள், இயந்திரத்தால செய்யப்பட்ட டைனிங் டேபிளிலே அது இப்பொழுது அது வேற பிரச்சனை, எல்லாம் பேச முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு அறைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு டைனிங் டேபிளுக்குள்ளே இருக்கிற அம்மா போன் பண்ணி தம்பி சாப்பிட வாரியா என்று கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் அங்கே உள்ளுக்கு என்ன செய்கிறார் என்றால் ஒன்றில் கணனி அல்லது கைபேசியுடன் தான் இருக்கிறார். எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க ஒரு பதில் வருகிறது. சில வேளை பதில் வராது, SMS வருகிறது, எனக்கு சாப்பாடு வேண்டாம், யூ கேன் டேக் ஃபுட் என்று சொல்லுகிறது, எல்லாம் மெசேஜ் வருகிறது. வீட்டுக்குள்ளே, நான் சொல்ல வெளியில் இருந்தில்லை. அப்படி இயந்திரங்களோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. ஆனால் இந்த இயந்திரங்களுடைய வருகையினாலே நாங்கள் மகிழ்ச்சியை துறந்திருக்கிறோம். ஒரு முக்கியமானவர்களுடைய ஒரு நன்மை தீமைகளில் கூட இந்த இயந்திரத்தரமான வாழ்க்கை நேரத்தை செலவிட முடியாம நாங்கள் தத்தளிக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம், அந்த காரியத்தினுடைய நேரம் கொஞ்சம் பிந்துகிறது என்றால் எங்களுக்குள்ளே பதட்டம் வருகிறது. ஏன்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டும் என்ற ஒரு இயந்திர வாழ்க்கை, இயந்திரத்தோடு வாழ்க்கை, இயந்திர வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்பது ஒரு மறக்க முடியாத உண்மை. நான் சொன்னதுதான் பதில். குடும்பத்துக்காக ஓடுகிறோம் என்று இன்றைக்கு குடும்பத்தை விட்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கைக்கு பணம் தேவை, வாழ்க்கைக்கு வசதி வாய்ப்புகள் தேவை. ஆனால் இந்த பிறவியில் இருக்கின்ற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக குறிப்பிட்ட காலத்திலே நாங்கள் அனுபவிக்கவில்லை என்றால் இழந்த காலங்கள் என்றைக்குமே மீட்கப்பட முடியாதவை. அந்த தாவரத்திலே சொல்லுவார்கள், வளர்ச்சி என்றால் என்ன என்று கேட்டால் ஒரு தாவரத்தினுடைய உடற்பருமனிலே வருகின்ற மீள முடியாத அதிகரிப்பு தான் வளர்ச்சி என்று நாங்கள் பேசுகிறோம் என்றால் இந்த காலங்கள், மகிழ்ச்சிக்குரிய இந்த காலங்கள் நாங்கள் இழந்து விட்டால் அது மீண்டும் வராது. நாங்கள் மகிழ்ச்சிக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற ஒவ்வொருடைய முகங்களிலும் இருக்கின்ற சிந்தனைகளும் சோதனைகளும் ஏதோ ஒரு நேர்த்திக்கு விட்ட ஆட்டுக்கடாய் போல ஏதோ ஒன்று நோக்கியே எதிரே வருகிற தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவர் போல போகின்ற ஒரு நிலை என்னவென்றால் எங்கள் வாழ்க்கை ஒரு இயந்திரமயமான வாழ்க்கைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த இயந்திரமயமான வாழ்க்கை நீங்கி ஒரு இதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய மக்கள் வாழ்வது என்று போட்டிருக்கிறபடியினாலே இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் வாதங்களின் அடிப்படையிலும் இன்றைய வாழ்க்கை இயந்திரமான வாழ்க்கைதான் என்ற தீர்ப்பினை கூறி இந்த பட்டிமண்டபத்தை நாளைக்கு நீங்கள் வைத்தால் சில வேளை வாத திறமையினால் அது இதந்தரும் வாழ்க்கை என்றும் தீர்ப்பு மாறலாம். அந்த கணத்திலே வருவதுதான் தீர்ப்பு. இன்றைய விவாதத்திற்கு இன்றைய மக்கள் வாழ்வது இயந்திர வாழ்க்கை தான் என்று கூறி மிக விரைவில் இதமான வாழ்க்கைக்கு எல்லோரும் திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விவாதத்தை இவ்வளவு நேரமும் கண்டுகளித்த உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் பெருங்குடி மக்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி வாழ்க தமிழ், வளர்க தமிழ் பெருங்குடி மக்கள் என்று கூறி இவ்வளவு நேரமும் பொறுமையோடு எங்களை அன்போடு உபசரித்து ஒளி அமைப்பில் இணைந்திருந்த டான் குழுமத்தினுடைய பணியாளர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.